வணக்கங்க. இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கோச்சிக்கிடாதீங்க சரியா? அப்படியே ஒரு குட்டி மீன் விளையாட்டு பார்த்துடலாமா? இன்னைக்கு பாருங்க, கொத்து புரோட்டா இருக்கா. அப்புறம் நம்மளுக்கு பச்சை உள்ளி இல்லைன்னா இறங்காது இந்த புரோட்டா, கொத்து புரோட்டாலாம். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாளி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெளியே வீடியோலாம் எடுக்க போயிட்டு வரும்போது எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச போலி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட் தேங்காய் பண்ணு அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகேவா? இன்னைக்கு இவ்வளோதான் ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு கெட்டப் போட்டு, கெட்டப்லாம் அசிங்கமாலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும் சரியா? அதில் வந்து ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே அது வந்து லெசன் நடத்திருப்பேன். அதில் வந்து காமா டிகேக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தங்க கூட அது பண்ணலையே. எல்லாரும் என்னது, எல்லாரோட கவனமும் அந்த ட்ரெஸ்ல தான் இருக்கு. அது எதனாலங்கிறது எனக்கு புரியல. அப்புறம் இன்னொன்று பார்த்துச்சிங்கன்னா ரீசன் வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல்னு ஒண்ணு, ஒரு பெரிய கண்ணாடி மாளிகை மாதிரி வச்சுட்டு அப்படியே பளபளக்கிற லைட் எல்லாம் போட்டுட்டு ஹாய் திஸ் இஸ் பிளாக் ஸ்டார் டுடே வி ஹேவ் டு டிஸ்கசிங் அபவுட் அந்த மாதிரி நம்ம எடுக்கல பார்த்தீங்களா? ஸோ அதனால அந்த சர்க்கிள்குள்ள வச்சு நம்மள சொல்றது. நான் நிறைய இந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிளாமரஸ் சாங் ஆடுவோம், இல்லைனா வந்து ஏதாவது சம்திங் நம்ம பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்களா, ஐயோ இது அசிங்கம் ஆச்சாரம்னு சொல்லிட்டு 1008 கமெண்ட்ஸ் வரும். இதே கொஞ்சம் அழகா இருந்துட்டு, அது பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒயிட்டா இருந்துட்டு அப்படியே ஐ மீன்ஸ் பாக்குறதுக்கு வாவ் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா? இல்லை டபுள் மீனிங்கா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை கிண்டல் பண்றது மாதிரி இருந்தாலும் சரி, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வாவ் உங்க ஹேர் சூப்பரா இருக்கு, உங்க கலர் அழகா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து அவங்கள புகழ்ந்து வரும். அதனால அவங்களை புகழ்ந்து வர்றதுனால நான் தப்பு ஒன்றும் சொல்ல வரல, இந்த ஏற்றத்தாழ்வை நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம கொஞ்சம் டஸ்கியா இருந்துட்டு, இல்லைன்னா நம்ம எந்த விதமான ஒரு ஆர்டிபிஷியலும் பண்ணாம நம்ம ரியலா இருந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ். இதே ஆர்டிபிஷியலா இருந்து பக்காவா எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு, அதான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க வந்து தப்பே பண்ணினாலும் அது என்னது சரின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டமும், சின்ன இடங்கள்ல இருந்து சரி பண்ணாலே அதை தப்புன்னு சொல்றதுக்கு இன்னொரு கூட்டமும் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்கட்டும். நம்மளுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நம்ம வீடியோ போட்டு நம்ம இடத்த காலி பண்ணிடலாங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.